நீ ஒரு ஸ்டாஃப் மெம்பர் ஆடுறிய வெக்கமா இல்ல? சேர்மன் வராரு. போடாதவன்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான், போடுறவர ஆடாம வராது. யோ என்ன அது பாக்குறதல்ல இதெல்லாம்? பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். பாக்க சொல்ல நிறுத்த சொல்ல வேண்டியதா? தண்ணி போடலங்கிற திமிர்ல பேசுறான். பசங்கன்னா அப்படித்தான். பிரின்சிபால் இல்ல, அதான் இந்த போடு போடுறேன். யார் சொன்னது? அடுத்த பிரின்சிபால் நான் தான். அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது. அத நான் சொல்லணும். பூதேவி அவங்கள சொன்ன சார். இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சுடுகாடுன்னு நினைச்சீங்களா? ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்ல. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கட்டின்னு அடிக்கிறானே, அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்க தான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், அவங்க தான் தமிழின் கலாச்சாரம், அவங்க தான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. அட்ரா டேய் அடிங்க அளவுட்டு. டிகிரி முடிச்சிட்டு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அறிவு வைப்பிய வேணா வாங்கிக்கிறியா? நோ நோ நோ. டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரான், அவனை கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யாரை பார்த்து? பாத்துடா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வர அன்னைக்கு இப்படி பட்டனை போடாம வர்றீங்களே, பட்டனை போடுப்பா. நீ போட்டு விடுற. ஓகே ஓகே கிரேட் இன்சல்ட். நம்ம காலேஜ் பையன் தானடா, நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டு விடுறேன். அவன் ஜட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கிறியாடா. ஏய் பட்டன் இருந்தாடா போடுவே, இருந்தாடா போடுவே. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் நீங்க, செகண்ட் ஹாஃப் சேது சியா மாதிரி போறா. என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? நான் அவனை கூப்பிட சொன்னேன்டா. கூப்பிட சொன்னா சார். எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான். Thank you. கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும், உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ், அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார் போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார் சாரி சார், சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார், ஒரே ஒரு நாள் ஸ்டூடண்ட்ஸா இருந்து பாருங்க, அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? ஜகா வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. மம்மிட்டீங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன்? அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளை வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது, ஜாக்கிரதை. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே சேலஞ்ச். டேய் சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்ச பழையக்கடா. நான் கேடா முழு சிகரெட் குடுக்குறேன், பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு, எச்ச சிகரெட் குடு. அட்ரா ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா அடி அடிடா அடிடா அட்ரா அடி அடி. அட்ரா. என்னடா அம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பார்த்துக்கிட்டு அவ பார்க்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு
உள்ள உள்ள விட்டுக்கணும் புகைய புசு புசுன்னு விடக்கூடாது உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸா விடணும் எங்க விடு அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ் ஒத்தி அடா இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கலாம் பாரு முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களாம் வந்துகிட்டு இருக்கு, நடு ரோட்ல கயட்ட சொல்றேன். ஏய் அறிவு கட்ட முண்டா உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கலெக்ட் பண்ண முடியும். கலட்டா இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. அச்சி. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. பண்ணமில்லை. என்ன அறையா உதையா? அரை. இப்ப தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? No. நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க Never. மாட்டேன். பார்க்கலாமா? பஸ் வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஏப்பா, ஒரே கூட்டமா இருக்குது, எப்படி ஏறுறது? டேய் கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவன் ஏன்டா ஸ்டூடண்ட்? உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் டிச்சு போடு. போ போடா. ஏய் ஏய் இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன் இடி. எத்தனை நாளா இந்த வேலை? எத்தனை நாளா இந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். நான் இவன் தானா என்ன அவன்? போலீஸ் ஏட்டுன்னு எரும மாடு மேடம். குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம். படா. நானும் தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். வரிசையா போய்கிட்டு தான் இருக்குது. டாய்லெட் எங்க இருக்கு சார்? டாய்லெட் எங்கன்னு என்ன கேக்குறிய? சார் குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங். சார் உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீ இந்த திராபிகளோட அலையும் போதே நினைச்சேன் எசக்கு பெசக்கா மாட்டிக்க போறேன்னு. ஐயா எதை சொல்வதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். இத பாரு பாரதி, நீ நல்ல பொண்ணாச்சேன்னு சொல்றேன். உன் பேரு காலேஜ் ஃபுல்லா நாரிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா கிளீன் பண்ணிடு. அஸ்வின் வர வர நம்ம கூட ஒட்டுறதே இல்லடா. டேய் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றானா ஃபிகரை செட் பண்ணிட்டான்னு அர்த்தம்டா. டேய் நல்லா பழகிட்டு இருக்கிற ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றாளுங்க, ஃபேமிலில இருந்து கட் பண்றாளுங்க. டேய் இதெல்லாம் இவளுக்கு கை வந்த கலடா மச்சி. ரொம்ப அடி வாங்கியிருக்க போல. டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன் பூட்ட போறேன் பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க. இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு? பூக்கா வச்சுட்டு போ. எனக்கு எதுக்கே இது? ஆ. நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? Excuse நல்லா me. இருப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா ஒரு நிமிஷம் சார் 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 சார். ஐயோ ஏடா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கிற நீ. பின்ன என்ன சார் நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவார்டர் கரெக்ட் பண்ணலாம்னு எது போறது. கோட்டா நட பிரின்ஸ் ரூமுக்கு. சார் சார் வேணாம் சார் சொல்றேன். நானடா சார் வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் இப்படி சார். வர போறே இல்லையா? சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின்விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா ப்ளீஸ் கூல் டவுன். உங்க மூத்த பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுக்குள்ள ஒரு பாரதியார் இருக்கலாம், ஒரு பாரதிதாசன் இருக்கலாம், இல்ல கண்ணதாசன் இருக்கலாம். அதனால நீங்க சுயமா சிந்திச்சு எழுதிய சுய கவிதை ஒன்றை இங்க வந்து பாடலாம். அதுக்கான மேடை தான் இது. ஐயா, சுய கவிதையை தான் பாடணும், சுய சரிதத்தை பாடப்படாது. ஜோக்கர்த எப்படி போட்ட? உங்களை பத்தி தான் பசங்க பேசிட்டு இருக்கானுங்க. என்னென்ன ஆடிட்டோரியத்தை விட்டு நீங்க வெளியே வந்ததும் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்களாம். இவர சிவி கொடுத்ததே இவர்தான். இப்போது நமது மாணவர் ஆண்டியப்பன் பாடுவார். அவ்வளவு அசட்டு. என்ன இந்த கும்பிடுறான், இந்த All the தொகுதி best. போறேன். பின்றாங்க, அவன் வேற பின்றான்.
இதெல்லாம் ஓகே. பரீட்சை தான் புடிங்கிச்சு. மைக்க தேடுறான் போல இருக்க. உங்க கண்ணாடி காட்டி கொடுங்க. ஏய், இதா இருக்குடா. நீராறும் கடல் எடுத்த நிறுத்துடா. நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பாட வேண்டிய பாட்டை இடையில ஆப்பு மாதிரி சொருகிற. உனக்கு படிப்பு தான் ஜீரோன்னா பாட்டும் ஜீரோ தான். மூஞ்சி மோர கட்டைய பாரு பா அப்படின்னு இவர் சொல்ல சொன்னாரு. வெளியே வா. நான் எப்ப வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. அப்படி போடுற கலகிடடா மாமு. இப்போது அஸ்வின் அவர்கள் பாடுவார். பையன் என்ன இப்படி பேசுறான் கைய? அவங்க அப்ப சவுகார்பேட்டையில சப்பாத்தி கடை வச்சிருக்கா போல இருக்கு. வணக்கம். பாட்டு படிப்பல்ல? பாடுவேன் சார். பாட்டு படிக்கணும். பாட்டை படிக்கணுமா? அது என்ன செய்யுல? ஆமையா, எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. காங்கோவா இருக்குமோ? யாரு கண்டா? ஆமா, நீ படிக்க வந்தியா படம் வரைய வந்தியா? அன்னைக்கு என்ன ஆடிட்டோரியத்துல மைக்க பிடிச்ச பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, நீ என்ன படம் வரையற? நீ ஒருத்தன் தான் அந்த காலேஜ்ல படிச்சு உருப்படியாவன்னு நினைச்சேன். நீ என்ன படம் வரைஞ்சிட்டு இருக்கிற? படிப்பேன் சார். என்னமோப்பா, நான் அட்வைஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கார் சாவி பாரதி. நானே கொண்டு போய் கொடுத்துறேன். சார் கொடுங்க சார். இது என் கிளாஸ்மேட்டோட வண்டி சாவி. நானே கொடுத்துறேன். அவளை என்னுடைய ஸ்டூடெண்ட் தானப்பா? இல்ல சார், நானே கொடுத்துறேன். கொடுத்துறியா? இப்ப லைப்ரரியை நான் பூட்ட போறேன். ஐயோ, எங்க இருந்து வர்றாங்க அவங்கலாம்? ஐயோ ஐயோ, இது லைப்ரரியா லவர்ஸ் பார்க்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. நீ ஏமா ஓடி வர்ற? சார், என்னோட கார் கீ மிஸ் பண்ணிட்டேன். கார் கீ தானே? உன் கார் பக்கத்துல அட்டென்ஷன் போஸ்ட்ல அஸ்வின் நின்னுட்டு இருக்கான். அவன் கையில கார் கீ இருக்குது. இதாயா இந்த மண்ணோட குணம். படிச்சோன்னா என்னமா படிக்கிறாங்க பாரு. எக்ஸாம் வைக்கிறேன், ஒழுங்கா படிச்சு. டேய், என்னடா என்னத்த கவுந்தடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க? கொண்டா இப்படி. அன்பே தச்சி கையறா. உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். ஏடா மூதேவி, இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா? ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க. சார், இத கொஞ்சம் பாருங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்க. அட இத பாருங்க சார். கொண்டா. யோ, இந்த காலத்துல உரநட, அந்த காலத்துல செய்யுள் தானேயா? நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதி காலத்து மனுஷன் சொல்றீங்களா? பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுள்ள பட்டியல் சார். உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். ஆ? அப்பம் பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரழியாத வந்துரு. தள்ளி இல்லம்மா. டேய் அஸ்வின், என்னடா நீ பொண்ணை தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? சார், அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதுனால தப்பா நினைக்கிறதா? அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களேவா? பசங்களோட சேர்த்து ஒண்ணே. பாத்தியாப்பா, உன்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன பலன்னு? உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேருன்னு சொல்லு. அம்மா என்ன? குவார்டர் தான் வருமா? இவ்வளவு புக்கு போட்டு குவார்டர் தான் வருமா? இருக்கிறதே விற்க மாட்டேங்குது, நீ வேற. இதெல்லாம் எடுத்து வைடா. போடுற படிக்கிற புக்கெல்லாம் விக்கிறீங்க, அறிவில்ல உனக்கு? மாமு, மக்களுக்கு தான் தேவை புக்கு. இப்ப நமக்கு தேவை கிக்கு. போறோம். புல்லுக்கு வேணும்டா. புல்ல எடுத்து வச்சு தொலைடா. எடுத்து வைடா. போற. இந்த இதையும் போடுறான். இன்னும் ஓகேவா? சரி, காசோட கடை முடியும். காசை கொடு. என்னைக்கு எடுப்ப? குடு நைனா. என்ன குடு குடுங்கடா. இவனுங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். ஏன்னா நீ என்ன சும்மா பொம்மையை பாத்துங்கடா? வாங்குதுன்னா வாங்க, இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அதை தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா என்ன பண்ணீங்க? இங்கேயே படிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? புக்கை வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடல் புறா இருக்கிறதா? பொறாவது எதாவது என்ன மொழியில பேசுறீங்க? தமிழ்ல பேசு. ஐயோ, தமிழுக்கு வந்து சோதனையப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடிக்கிட்டு போ. இந்த புக் என்ன விலை இருக்கும்? சரி, 100 ரூபா கொடு. இந்தா. 100 ரூபாவா? சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 50 ரூபா கொடுங்குறேன்.
இன்னும் கோழி கலர் மாதிரி கலையும் கிடக்குற இன்னும் ஓனம் என்னன்ற சொல்லு. ஐயோ இது எவ்வளோ? வாட்டர் கூடு குவாட்ரா? புரியல? இல்ல 25 ரூபா குடுன்றான். ஓ. எச்சி. பாவம். ஏய் வாங்கடி. ஐயா சாண்டில்யனின் புத்தகம் வந்தால் எடுத்து வைப்பீர்களா? கடுதாசு போடுறேன் வந்து வாங்கிக்கோ. போவியா? ஒரு ஆளு ஒரு புக்கு வாங்குறதுக்கு இத்தனை பேர்ரா. என்னங்கடா கதை? சைடிஸ்ட் எல்லாம் வாங்கிருங்கடா, எதையும் மறந்துடாதீங்க. டேய் முதல்ல ஊறுகாய வாங்குங்கடா இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒரு பெக் ஏத்துனேன்னா 10 ஆண்டுக்கு சமம். ஏண்டா அஸ்வினே இன்னைக்கா ஒரு பெக்காடியாடா. டேய் அவன் தப்புடா. ஒன்னொன்னு எடுத்துக்க. மாற மூடிடுப்பா. டேய் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள மப்பேறி போச்சா? இவெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சா தானே பார்த்தாலும் சவா. அதெல்லாம் ஒயிட் சாப்பா பார்த்தாலே ஐயோ இது எப்ப வருவானுங்களோ. ஆட்டோகிராஃப் வேணுமா? ஆட்டோகிராஃப் உங்ககிட்ட தேவையில்லை சார். ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப். ஏய், என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? ஆட்டோகிராஃப். பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இதோ போட்டு தரேன். என்ன சார் கையெழுத்து உங்கள மாதிரியே கிறுக்கலா இருக்கு. இது என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சொருகி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேற மாட்டான். தேங்க் யூ. ஆட்டோகிராஃப் ஏய், ப்ளீஸ். என்னடா மூஞ்சிக்கு முன்னால ஒரு மணி நிட்டுற? ஓஹோ வெத்து பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்த வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலாம்னு பாக்குறியா? உங்களுக்கு சொத்தும் இல்ல சுகமும் இல்ல. கொண்டாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம் தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க. போடா. தேங்க்யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதீயா. நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 25,000 30,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 ரூபாய் தான் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பரை நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திராஸ் பவுடர் தடவி இருக்கு. ஆந்திராஸ் பவுடரா? இனிமே என் கை என்ன என் டைக்கு கூட குஷ்டம். என்ன சொன்னா தர்ணா பண்ண போறீங்களா? கை நிறைய பிட் நோட்டீஸ் வச்சிருக்க. சார் எனக்கு மேரேஜ் சார். அப்படியா? அப்போ வரகுண பாண்டியனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்நாள் பூரா அவனை வறுத்து எடுக்க போறேன்னு சொல்லு. வரகுண பாண்டியனுக்கு ஆப்பு வச்சிட்டியா? வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறியா?